டே 44 ஆஃப் ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். அது எதை பற்றினா நிறைய பேர் கேட்குறாங்க, ரெசல்யூஷன் சாப்பிட்றதே எங்கேயோ வெளியே போட்டு மட்டும் தான் போடுறீங்க. போடுறீங்கன்னு கூட சொல்ல போடுறா, நீ என்னெல்லாம் பண்ண போகிற, எதுக்கு இந்த வீடியோ ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணுறதே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. சிம்பிளாக சொல்லணுமா, காலவே எழுந்துடுறேன், காலேஜ் போகிறேன், வரேன் போகிறேன், இதை தவிர வேறு எதுவும் நடக்கலை. நைட்டு ஒர்க் அவுட் போடுறேன், அதையும் கேப்சர் பண்ணுறது நம்மகிட்ட ஃபோன் இல்லை, ஃபோன் சப்மிட் பண்ணுறோம். ஈவினிங் ஈவினிங் ரன்னிங் போகிறேன், அதை மட்டும் கூட கேப்சர் பண்ணிட்டு வந்து அதையே எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேனே தவிர வேறு எதுலையானாலும் வீடியோ எடுக்க முடியல. இது எல்லாத்தையும் சொல்லி ஒருத்தவங்க புரிய வைக்க முடியாதுன்னா, இது எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னா இந்த வீடியோ நான் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி சொல்கிறேன். இது பார்க்குறவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்களுக்கு நான் திரும்ப நேரில் சொல்கிறேன். வேறு வேலை என்ன நமக்கு? அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 6 டேஸில் வந்து டே 50 வரப்போகுது. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து கிவ்வே தரலான் இருக்கோம். அந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணால் நான் என்னென்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோன்றதை பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டு இன்றைக்கி எப்படியோ ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம முடிச்சிடும் தான் இருந்தேன். அதுக்காக மார்னிங்கே ஒரு 8,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். சீக்கிரமே எழுந்து போனதில்ல. ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பி போனோம். இன்றைக்கி நார்மலாக கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு, அதனால் எதுவும் சொல்கிறது இல்லை. ஈவினிங் வாலிபால் விளாண்டுட்டு ரூமுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து புஷ்அப் ஒரு 30 போட்டான், க்ரன்ச்சஸ் ஒரு 20 போட்டான், அப்புறம் பைசெப்ஸு ஷோல்டர் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் போட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கரெக்டாக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறோம்.